ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஞானம் என்பது எப்படி இருக்கும் என்று விளக்குகிறார். 3 நிலையிலே இருக்கும். ஞான அனுதயம். ஞான அனுதயம்னா என்ன? ஞானமே உண்டாகாத நிலை, அது முதல் நிலை. அதுக்கு மேலே அந்யதா ஞானம். அந்யதா ஞானம் என்றால் ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக நினைப்பது, அது அந்யதா ஞானம். அதுக்கு மேலே விபரீத ஞானம். விபரீத ஞானம் என்றால் ஒரு பொருளுடைய தன்மையை வேறாக நினைப்பது. இப்படி 3 நிலைகளிலே இந்த அஞ்ஞானமானது இருக்கும் என்று காட்டுகிறார். இப்ப அந்யதா ஞானம், விபரீத ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ அந்யதா ஞானம் அதை நாம் பார்க்கலாம். இப்ப தேகத்தை ஆத்மாவாக பிரமிக்கிறார்கள், தேகாத்மா அபிமானம் கொண்டிருக்கிறார்கள். தேகத்துக்கும் ஆத்மாக்கும் அவர்களுக்கு வித்தியாசமே தெரியவில்லை. அப்படின்னா அவர்கள் அந்யதா ஞானத்திலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். விபரீத ஞானம் என்றால் இந்த ஆத்மாவை சுதந்திரன் என்று நினைப்பது. அவன் உண்மையிலே பரதந்திரன், அவனுடைய தன்மையானது பாரதந்திரியம் என்ற தன்மை. ஆனால் அவனை சுதந்திரன் என்று நினைத்தால் அது விபரீத ஞானம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்யதா ஞானம் என்றால் ஒரு பொருளையே வேறாக நினைப்பது. தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கிறான், இல்லை ஆத்மாவை தேகமாக நினைக்கிறான், ரெண்டுத்தையும் ஒண்ணு என்று நினைப்பது, அது அந்யதா ஞானம். விபரீத ஞானம் என்பது ஆத்மா என்பதை தெரிந்து கொண்டு விட்டான், ஆனால் அவன் சுதந்திரன், அந்த ஆத்மாவுடைய தன்மை சுவாதந்திரம் என்று நினைத்தான் என்றால் அது விபரீத ஞானம் என்று பார்க்கலாம். என்று திரிபிரகாரமாயிரே இருப்பது. இப்படி 3 நிலைகளிலே இந்த அஞ்ஞானம் என்பது இருக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org